அஜித் குமார் எல்லாரும் நம்ம பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஆக்டர் வந்து அவர் கார் ரேசிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா நிறைய பேர் வயிற்றுச்சில் அவர் பயங்கரமாக ட்ரால் பண்ணுறது, இதெல்லாம் என்னப்பா நடிக்கிறதை விட்டு எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு, காரே ஒரு ஒழுங்காக ஓட்ட தெரிய மாட்டேங்குது, அடிக்கடி ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரால் பண்ணிட்டே இருந்தாங்க. முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காரில் வந்து இந்த தமிழ்நாடுடைய வரைபடத்தை போட்டிருந்தாரு. உடனே அதுக்கும் சர்ச்சையாக பேசிட்டு இருந்தாங்க. அவர் இதெல்லாம் வந்து ஒரு சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாரு, இதெல்லாம் யார் கேட்டா, இந்த காரில் அது ஸ்டிக்கர் ஓட்டினா என்ன ஓட்டலனா இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அந்த காரில் அண்ட் அவருடைய அந்த ஜாக்கெட்லாம் போட்டிருக்காருல சூட்டு, அதுலேயும் வந்து இப்படி ஒரு லோகோட ஒரு ஸ்டிக்கர் வரப்போகுது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதை பார்த்ததுக்கப்புறமா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால இங்கே என்ன மாறப்போகுது, இங்கே என்ன நடக்க போகுது, எதுக்காக அவர் இந்த ஸ்டிக்கரை ஓட்டுறாரு அப்படின்னு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், எதுக்காக ஓட்டுறாருன்னா அது அவர் விருப்பம். அவரோட ஓனாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி ஒரு கார் ரேசிங் கம்பெனி ஆரம்பித்து அவர் அந்த ரேசிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்காரு. அதனால் நம்ம அதை விமர்சனம் செய்யவே முடியாது. அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லோகோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காள், இங்கே வேர்ல்டு வைடாக இந்தியன் சினிமாவை கொண்டு போகணும் அப்படின்றத எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் அதை எப்படி அணுகணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. டெக்னிக்கலாக வந்து எப்படி இருந்தாலும் ஹாலிவுட் அப்படின்றத அவங்க வேறு ஸ்டாண்டர்டில் இருக்காங்க. அதுக்கான ரீசன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் வேறு ரேஞ்சில் இருக்குது. அண்ட் ஓவரால் ரிலீஸ் அப்படின்னு பார்க்கும்போதுனா வேர்ல்டு வைடாக ஹாலிவுட் படங்கள் எல்லா இடங்களையும் ரிலீஸ் ஆகும். பட் நம்ம தமிழ் படங்களாக இருக்கட்டும், இந்திய படங்களாக இருக்கட்டும், ஒரு ஹிந்தி படத்தை கூட வேர்ல்டு வைடாக நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா ரிலீஸ் பண்ணலாம். பட் எப்படி கம்பேர் பண்ணால் கூட ஒரு அவதார் மாதிரியோ இல்லை ஒரு அவெஞ்சர்ஸ் மாதிரியோ அவ்வளோ பெரிய ஒரு வைட் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது கொஸ்டின் மார்க் தான். அது நடக்காது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், ஒரு இந்தியன் சினிமாவாக இருக்கட்டும், வேர்ல்டு வைடாக ரீச் பண்ணணும், அதை ரீச் ஆக வைக்கணுன்ற ஒரு மனசோட ஒரு ஸ்டிக்கரை ஒன்று ரெடி பண்ணி அதை அவர் வந்து வேர்ல்டு வைடாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த அஜித் குமார் ரேசிங்கிறது வந்து எல்லா ஊர்லேயும் போய் அவருடைய ரேசிங்கை வந்து அச்சீவ் பண்ணிட்டுருக்காரு, ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல அந்த ஒரு லோகோ இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிய வரும், ஓகே வெறும் நம்ம ஹாலிவுட் படங்கள் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம், அதை தாண்டியும் மற்ற கண்ட்ரீஸில் இப்படி படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கான ஒரு படம் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுடைய ரூட்டடாக ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்றலாம் தெரிய வரும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜாக நான் இருக்கேன் அப்படின்றதான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக அந்த இதில் என்ன போட்டுருன்னா இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்றதான் அந்த ஒரு பேட்ஜில் இருக்க போகுது. அண்ட் நடுவில் வந்து ஒரு கிளாப் அது இருக்குது. அந்த கிளாப்பில் வந்து 1913 இருக்குது. இது எதுக்காக அந்த 1913 அப்படின்றத வச்சுருக்காங்கன்னா, நம்ம இந்தியன் சினிமாவில் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு ஒன்று ரெடி ஆகலாம். அது எப்போ வருது அப்படின்னா 1913 வருது. அதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அதை பிளேஸ் பண்ணியிருந்தார். அண்டு அதை சுற்றியும் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபிலிம் இன் ஓவர் 20 இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு போட்டிருந்தார். இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போட்டு அவரை கிண்டல் பண்ணணும்னு எதையுமே யோசிக்காமல் எதை பற்றியும் தெரிஞ்சுக்காமல் ஒன்று கிண்டல் பண்ணோம். அப்படின்னா அஜித் குமார் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணார், இதில் என்ன ப்ரொடியூசர்னு போட்டு வச்சிருக்காரு, அதை தாண்டி அவர் எங்கே ஒரு லாங்குவேஜில் தான் நடிச்சிருக்காரு இது வரைக்கும், இது 20 லாங்குவேஜ்னு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு அவர் வந்து கிண்டல் பண்ணுறது. ஒரே ஒரு விஷயந்தான், எப்பயுமே ஒரு விஷயம் போட்டிருக்காங்கன்னா, இப்போ கூகுள்லாம் பயங்கர அப்டேட்டடாக இருக்குது, நம்ம எங்கே எது தெரிஞ்சுக்கலாம். எதை பற்றியும் தெரிஞ்சுக்காமல் நீங்களாக ஒன்று அனலைஸ் பண்ணிக்கிட்டு ஒன்று பேசாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அவர் தெளிவாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓவரால் இந்தியாவில் வந்து மிக முக்கியமாக ஒரு 20 லாங்குவேஜஸ் இருக்குது. அதை சுற்றி தான் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, மார்க்கெட்டில் ஹாலிவுட் படங்களில் பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரியான ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி தான் எங்கள் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்றதையும் அந்த லோகோவில் ஒரு அவ்வளோ அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்டு இப்படி ஒரு விஷயத்த ஒரு பண்ணியிருக்காருன்றதை நினச்சி நம்ம பாராட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இப்படி விமர்சனம் செய்யறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு வெறும் ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியன் சினிமாவை அடுத்த லீக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரு, அது எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்படுறாரு. அண்ட் அவர் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சிட்டு இருக்காரு. அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சு இதை மற்றவங்ககிட்ட ரீச் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதை போய் இவங்க எல்லாரும் எப்படி கிண்டல் பண்ணுன்ற ஒரு கேவலமான எண்ணம் வருதுன்றது எனக்கு தெரியல. அதை நான் கண்டிப்பாக பேசணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ. அப்படியே கட் பண்ணால் சோஷியல் மீடியா அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது த்ரிஷா மேம் வந்து சைமா அவார்ட்ஸ்க்காக போயிருக்காங்க. அங்கே அஜித் சாருடைய ஃபோட்டோ ஒன்று ப்ளேஸ் பண்ணுறாங்க. அஜித் சார் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்றது த்ரிஷா மேம் பேசும்போதே தெரிஞ்சிருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை மாதிரி ஒரு ஹியூமனிட்டியோடு இருக்க ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவர் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவருடைய லைஃப்பில் எப்படி ஒரு ஃபேஸில் இருந்தாலும் எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப ஹம்பிளோட ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாருக்குமே வந்து ஒரு
மைண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்போம். எப்பயுமே வந்து சந்தோஷமாகவே இருக்க முடியாது. எல்லார்கிட்டையுமே அந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கும் ப்ரெஷர் இருக்கும், நமக்கும் டிப்ரெஷன் இருக்கும். நம்ம கிட்ட இருக்க கோவத்தை மற்றவங்க மேலே காட்டிடும். ஆனால் அஜித் அவர்கள் என்றைக்குமே அப்படி ஒரு விஷயத்த ஒரு மற்றவங்க கிட்ட செட்டில் பண்ணதே கிடையாது. எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக தான் இருப்பார். பயங்கர ஹம்புளோடு நடந்துப்பார். அதுதான் அவருடைய மிக முக்கியமான குவாலிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்டு அஜித் சாரோட ஃபோட்டோ அந்த சைமா அவார்ட்ஸில் வரும்போது அரங்கமே அப்படியே அதிருது. அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு பிளாஸ்டான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபோட்டோ வர்றதுக்கே அப்படின்னா அவர் அங்கே அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போதே அதை செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த செலிப்ரேட் பண்ண மூமெண்ட்டை நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இதான் நீங்கள் ரெட்ரோ மீடியா தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. அஜித் சாருடைய கண்டென்ட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. வேறு ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுகிறேன். பிரவீன் KS. பாய்.